ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம், அந்த டிஜிட்டல் எவாலுவேஷன்ன்றது என்ன சிக்கல் வந்தது? இதுல என்ன குழப்பம் ஏற்பட்டது? நேர்ல படிக்கிறதுக்கும் ஸ்கிரீன்ல புக்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு புக்கை வந்து நீங்க 1 மணி நேரம் கூட நீங்க படிக்க முடியும் நேரடியா படிச்சா. சோ அப்ப இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் குறையுது. அந்த பையன் அவன் சொல்றான், இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை, என்னுடைய பேப்பரே இல்லைங்க. அடுத்தது சில பேர் என்ன சொல்றாங்க, சார் பேப்பர் சரியா டவுன்லோட் ஆகல, அந்த பட்டனே ஆப்ரேட் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. சார் எங்களுக்கு வந்து சரியான இனிமேல் நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டு வரணும், ஸ்டேட்டுக்கு அனாட்டமி கொடுக்கணும், ஸ்டேட் கேன் கண்டக்ட் தர் ஓன் நடத்துற மாதிரி வந்து யார் யார் அப்ளை டவுட் இருக்கோ, யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே திரும்பி மேனுவல் இது பண்ணோம். கிரேஸ் மார்க் போடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் நிறைய பார்த்தேன் சோசியல் மீடியால. அது போடக்கூடாது. கிரேஸ் மார்க்குங்கிறது வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். +2 CBSE ரிசல்ட் வெளியாகி கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆயிடுச்சு. மே 13ஆம் தேதி வெளியாகி இருந்தது. பல்வேறு குழப்பங்கள், மாணவர்களிடையே பெரிய அயற்சியை பார்க்க முடிகிறது. முதல்ல அதில் என்ன குழப்பம் நடந்தது, என்ன இஷ்யூ அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களா? இல்ல, அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாம் அறிவிச்ச பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா OSM மெத்தட்ல பண்ண போறாங்க, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் மெத்தட்ல பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. டிஜிட்டல் எவாலுவேஷன் வச்சு பண்றாங்க அப்படின்னாங்க. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம், அந்த டிஜிட்டல் எவாலுவேஷன்ன்றது என்ன, எப்படி நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? அது ஆன் ஸ்கிரீன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதின பிறகு அவங்களுடைய பேப்பர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி, அந்த ஸ்கேன் பண்ண பேப்பர்ஸை டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வந்து அவங்க ஆன்லைன் ஸ்கிரீன்ல வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அது அவங்க வந்து டிஜிட்டலா அந்த மார்க் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு டோட்டல் மார்க் பேஸ் பண்ணி, இது வந்து எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, நாளைக்கு டோட்டல் மார்க் டிஸ்கிரிபன்சி வரக்கூடாது, ஒரு ப்ராப்பர் எவாலுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது வந்து இந்த முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இது வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இல்லை, இதற்கு முன்பாக வந்து மேனுவலாக வேல்யூவேஷன் பண்ணாங்க. டீச்சர்ஸ் வந்து பேப்பரை மேனுவலாக திருத்துற முறை இருந்தது. ஆனால் இதில் எப்படி பண்ணுறாங்க, ஆன்லைனில் பேப்பரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்களா? அப்லோட் பண்ணிட்டு ஆமாம், ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தே கேன் எவாலுவேட். மார்க் சிஸ்டம்ன்றது இப்போ டீச்சர்ஸ் மார்க் கொடுப்பாங்க, மெஷின் வந்து கால்குலேட் பண்ணுமா, இல்லை எப்படி அது? ஆமா, அதுல மார்க் கொடுத்தோம்னா அவங்க டைப் பண்ண பிறகு அதுல மார்க் கொடுக்காது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஒரு இதுல வந்து ஆட் ஆகிட்டே போகும். டோட்டல் மார்க்ஸ் ஆட் ஆகி அந்த இதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபைனல் இதுல வந்து போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் ஆகும். ஃபைன். அப்ப இதுல என்ன சிக்கல் வந்தது? இதுல என்ன குழப்பம் ஏற்பட்டது? அதாவது இந்த எவாலுவேஷன், டிஜிட்டல் எவாலுவேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நேர்ல பார்க்கும்போது டீச்சர்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சார். ஒரு ஆன்சர் திருத்துறவங்க, அதுக்கப்புறம் மேபி தே கேன் ஈவன் டேக் ஒரு இது பார்த்துட்டு பண்ணலாம், இல்லை இன்னொரு தடவை கொஞ்சம் வந்து நிறுத்தி நிதானம் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது சில சமயங்கள் சில பேருடைய ஐ டிஃபெக்ட்னாலேயோ அல்லது வந்து கான்சென்ட்ரேஷன், ஸ்க்ரீன்லயே நீங்க எவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நீங்க ஒரு நேர்ல படிக்கிறதுக்கும் ஸ்க்ரீன்ல புக்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஸ்க்ரீன்ல நீங்க வந்து ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் பார்க்க முடியும். பட் ஒரு புக்கை வந்து நீங்க 1 மணி நேரம் கூட நீங்க படிக்க முடியும் நேரடியா படிச்சா. ஸோ அப்ப இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் குறையுது, அவங்களுடைய விசிபிலிட்டியும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்டிங் எஃபெக்ட் சரியா இல்லைன்னா சரியான ஒரு விசிபிளா தெரியாது. இந்த மாதிரி சில டெக்னிக்கல் கிளிச்சர்ஸ் இருக்கத்தான் செய்யும். இல்ல, இப்போ ஆசிரியர்களுக்கு அந்த வேல்யூவேஷனுக்கு திருத்தருக்கு போன ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சின்றது வழங்கப்பட்டிருந்ததா? இல்ல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் டீச்சர் சைட்ல இருந்து சொல்றாங்க. அதாவது நாங்க எப்பவுமே கல்வியாளர்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மெத்தட், மேபி ஒரு பேப்பருக்கு அவங்க பண்ணிருக்கலாம், எப்படி இருக்கு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு எடுத்தோன்னு அப்படியே வந்து எவால்வ் பண்ணுமானதான் இந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. எப்பவுமே எந்த ஒரு மாற்றத்தும் வந்து ஒரு டைம் கொடுத்து பிராக்டிஸ் கொடுத்து, இல்ல நம்ம வந்து இப்போ ஒரு ஆஃப் இயர்லி மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க, இப்போ அதுல வந்து ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம், ஒரு ஓவர் ஸ்கோர் இதுல வச்சுட்டு ஒரு ப்ரீ ட்ரைனிங் இல்லாம ஒரு ப்ரீ பிராக்டிஸ் இல்லாம ஒரே இம்மிடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் இந்த பேக் ஃபயர் ஆச்சு.
இல்ல நிறைய மாணவர்கள் நிறைய கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப ஜேஇக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் வந்து மினிமம் 12ல 70% எடுத்திருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னும்போது அவங்க 12ல 70% இல்லாம 65 எடுத்திருக்காங்க. ஜேஇல 90% எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களால அது அப்பியர் ஆக முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வேல்யூவேஷன்ல எங்க தப்பு நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நெறைய பேர் இப்போ உதாரணத்துக்கு சோசியல் மீடியால நான் கூட ஒண்ணு பார்த்தேன். ஒரு பிசிக்ஸ் பேப்பர் வந்து அந்த பையன் என்ன சொல்றான், உதாரணத்துக்கு அந்த சோசியல் மீடியா பேரு வேதாந்த். அவன் வந்து சோசியல் மீடியால ஒரு பயங்கர ஒரு வைரல் கூட ஆச்சு. அந்த பையன் அவன் சொல்றான், இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே இல்ல, என்னுடைய பேப்பரே இல்லங்கிறான். எஸ், ரீவேல்யூவேஷன் சோ போட்டிருந்தா எனக்கு என்னோட பேப்பரே வரல, வேற ஒரு பேப்பர் வரல இருந்ததுன்னு அப்படிங்கிறாங்க. அடுத்தது சில பேர் என்ன சொல்றாங்க, சார் பேப்பர் சரியா டவுன்லோட் ஆகல, அந்த பட்டனே ஆப்ரேட் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. ஒரு பேப்பர் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு வந்து சரியான விசிபிலிட்டி கிடையாது, ரொம்ப பிளர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த கம்ப்ளைண்ட் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. அது ஸ்கேன் பண்ணதுல இருக்க சிக்கலா இல்ல அது எங்க அந்த தவறு நடந்தது? இல்ல டெக்னிக்கல் கிளிச் தான் இது எல்லாமே. வந்து இது வந்து ப்ராப்பரா இது வந்து அதனால தான் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து நாங்க ஐஐடி மெட்ராஸோடையும் ஐஐடி கல்வியோட வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் கிளிச்சை நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க அறிவுரை எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பெரிய பாதிப்பு. நீங்க சொன்னது உண்மை. ஒரு 70% மினிமம் போர்ட் எக்ஸாம் வாங்கணும், இல்ல 20 டாப் பர்சன்டைல் இருக்கணும். அதாவது 2 விதமா கேட்டகரி இருக்கு ஐஐடி ஜேஇ கவுன்சிலிங்க்கு. ஒன்னு 70% இருக்கணும், இல்ல வந்து 20 டாப். இது எதுலயுமே இல்ல. நீ சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇல நல்ல மார்க் வாங்கி இதுல வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாகி இப்போ சிக்கல், ஒரு பெரிய ப்ரெஷர் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இதாயிருக்கு. இது தவிர நாட் ஓன்லி ஜேஇ, சில டீம் யூனிவர்சிட்டிஸ் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு மினிமம் இவ்வளவு மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இவ்வளவு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து ஒரு சிக்கலான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் தான். இல்ல மிக குறிப்பா இந்த முறை பிசிக்ஸ்ல நிறைய மாணவர்கள் மிக குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது பிசிக்ஸ் வந்து பேப்பர் நார்மலி வந்து எப்பவுமே சிபிஎஸ்இ உடைய பிசிக்ஸ் பேப்பர் வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும், எப்பவுமே காம்படிட்டிவ். பட் இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்னால ஒரு மாணவன் 70-80 மார்க் எதிர்பார்த்தோன்னா அவனுக்கு 65 மார்க், ஒரு 10-15 மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேயிங். எப்பவுமே பிசிக்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் எவாலுவேஷனால பிசிக்ஸ் பேப்பர் டஃபா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரலாவே இது வந்து நீங்க வந்து ஒரு மேனுவல் கரெக்ஷன்ல வச்சிருந்தாலும் வந்து இதே கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், இல்ல பிசிக்ஸ் பேப்பர் வாஸ் டஃப், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, கிரேஸ் மார்க் போடுங்க, லிபரல் வேல்யூவேஷன் இருக்கும். இது இந்த மாதிரி லிபரல் வேல்யூவேஷன் இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல ஆன் டிஜிட்டல் மார்க்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே ஸ்கேன் ஆகி வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கிறது. மல்டி செக்கர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க டெக்னிக்கல் இதுல. அதாவது வேணுமே மார்க் அவார்ட் பண்ண முடியாது. அந்த இதை வந்து செக் பண்றதுக்கு கிராஸ் செக்கிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி போது இது வந்து ஒரு நல்ல முறை தான், முறையில வந்து ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ப்ராப்பரா டெக்னிக்கல் கைடன்ஸ் எடுக்கல. ஏதோ ஒரு பேருக்கு வந்து அது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா ஆய்வு செய்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா இது நல்ல சிஸ்டம் தான், இல்லை தப்பு கிடையாது. பட் ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இது வந்து பாவம் மாளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இல்லை சார், இப்போ ரிவேல்யூஷன் போன மாணவர்கள் அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதான் பேப்பர்லாம் பிளர்டாக இருக்குது, ஆன்சர் ஷீட்டே தெரியலை, இதை எப்படி அவங்க வேல்யூ பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் சில மாணவர்கள், இந்த வேதாந்தா போன்ற மாணவர்கள் சொல்கிறது வந்து எங்களுடைய பேப்பரே எங்களுக்கு கிடைக்கல, நான் எழுதின பேப்பராகவே இல்லை, ஏன் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதா, நான் வந்து ரிவேல்யூஷன் பண்ணிட்டு பேப்பரை கேட்டால் பழைய வேறு ஏதாவது யாரோட பேப்பரோ எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் சிபிஎஸ்இ என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இவர்களோட எதிர்காலம் என்ன ஆக போகிறது? இதுக்கெல்லாம் அவங்க தரப்பில் என்ன விளக்கம் வச்சுருக்காங்க? இல்ல அதனாலதான் நம்முடைய மந்திரி அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க ஐஐடி மாதிரி நிறுவனங்களோட இந்த டெக்னிக்கல் கிளச் பண்ணி திரும்பி நாங்க வந்து கரெக்டான ஒரு இமேஜை வந்து நாங்க கொடுக்குறோம், பிளர்ட் இமேஜ் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம், மேபி இட் மைட் லிட்டில் டேக் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு வார் ஃபுட்டிங்ல அவங்க பண்ணணும். ஏன்னா ரொம்ப டிலே ஆக கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்ப சரி பண்ணி எப்ப கிடைக்கும், அது மாணவர்களோட எந்த வகையில் அவங்களுக்கு உதவியா இருக்கும்? இல்ல பயங்கர ப்ராப்ளம் தான் சார், மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிருக்கணும். இப்போ அட்லீஸ்ட் அவங்க கரெக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க, பட் டிலே ஆயிட்டே இருக்கு. இன்னும் வந்து மாணவர்கள் பெற்றோரிடையே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒன்னும் சரியா பேப்பர்ஸ் இன்னும் வரல. ரீவேல்யூவேஷனுடைய அந்த ஸ்கேன் பேப்பர் வந்து கிளியரா வந்து தெரியல. இன்னும் அந்த கிளிச்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த கிளிச்சஸை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது, அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. ஏன்னா they have to rescan everything completely, செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும்,
ட்ரையல் எடுத்தாகணும். திரும்பி 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 இப்ப தப்பு நடந்துச்சுன்னா இன்னும் சோசியல் மீடியால போட்டு எடுத்துருவாங்க. ஸோ அதனால அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்றாங்க. பட் இது பெரிய பாதிப்பு. ஏன்னா ஒரு பக்கம் நீட் ரீ எக்ஸாம் அந்த டென்ஷன், இந்த பக்கம் இந்த சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம். ஸோ இது எல்லாமே பிளஸ் டீம் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நிறைய டீம் யூனிவர்சிட்டியில ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு டென்ஷனா இருக்கு. ஐயோ எனக்கு நல்ல கல்லூரி கிடைக்குது, நல்ல கோர்ஸ் வந்து கைவிட்டு போகுது, இல்ல நான் எலிஜிபிளே இல்லாம போயிடுவேன்னு பயம் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நான் சொல்ற மாதிரி இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங் சிச்சுவேஷன் தான். இல்ல கல்வித்துறையில ரொம்ப முக்கியமா இது +2 வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மிக முக்கியமான ஒரு இடம் மாணவர்களுக்கு. அப்படின்னும் போது இதை எப்படி இவ்வளவு அலட்சியமா அரசு கையாளுறாங்க? இதுக்கு என்ன காரணம்? யார் பொறுப்பெடுத்துக்க போறாங்கன்னா திரும்பவும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இல்ல இது பொறுப்பேற்கணும் சார். இப்ப வந்து நான் வந்து ஓப்பனா சொன்னேன், நம்மளுடைய சிஸ்டத்துல இப்ப யாருமே நோபடி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து ஏன் இப்ப வந்து இம்மிடியட்டா வந்து இந்த சிபிஎஸ்இ போர்டில் இந்த எவாலுவேஷன் சிஸ்டத்துல யாரு டெக்னிக்கலி இன்வால்வ்டு, எந்த ஏஜென்சிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்க, ஏன் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஏன் அதை பத்தி அவங்களே ஏன் சொல்லல? கடைசியில நம்ம வந்து ஐஐடியோட இன்டிகிரேட் பண்ணோம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, நாங்க ஐஐடியோட எல்லா ஹெல்ப்பும் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. பட் ஃபுல்லா வாங்கல. எப்போ தேவையோ அது வாங்கினாங்க. அதுதான் இப்ப பேக்வேர். ஏதோ ஒரு ஏஜென்சி அப்போ ஏதோ ஊழல் நடந்திருக்கிற மாதிரி கூட வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு ஒயிட் பேப்பர் டிஸ்கிரிமினேஷன் யார் எந்த ஏஜென்சி இது வந்து பண்ணாங்க, அதுல என்ன டெக்னிக்கல் கிளிச் வந்தது, இது இன்னும் ஓப்பன். அதாவது நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு டேட்டாவையோ ஒரு இன்ஃபர்மேஷனோ மறைக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம் கல்வியாளர்கள். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் யூ நீட் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். இது வந்து கொண்டு வரணும். யாரு இது வந்து இதுல வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தா அவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஏஜென்சி எந்த அவுட் சோர்ஸ் ஏஜென்சி கொடுத்துருக்காங்களோ அவங்கள பேன் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. இது மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் சிஸ்டத்து மேல. 2026க்கு நீட் எழுதின மாணவர்களோட எதிர்காலமும் இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. ஏற்கனவே ஒரு முறை தேர்வுக்கு எழுதுறதுக்கு அவங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டு தயாரிப்பு பண்ணி பரீட்சை எழுதி கடைசி நேரத்தில் எழுதின எல்லாமே வேஸ்ட்ன்ற மாதிரி தேர்வை ரத்து பண்ணி இப்போ திரும்ப மறுதேர்வு அப்படின்னா திரும்ப அவங்க இருந்து தயாரிப்புக்கு வர வேண்டிய சூழல் இருக்கு. இது ஒரு பெரிய உளவியலாவே அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். அப்படின்ற நேரத்தில் இந்த இன்ஜினியரிங் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் +2 எழுதின மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது வெரி குட் கொஸ்டின் சார். இப்போ புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்டையர் ப்ராசஸ் டிலே. இதனால வந்து சில மாணவர்கள், அதுவும் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ கவுன்சிலிங் டிலே ஆகுது. சப்போஸ் கவுன்சிலிங் டிலே இல்லாம பண்ணணும் அப்படின்னா நிறைய சீட்ஸ் டாப் காலேஜ்ல நிறைய சீட்ஸ் வேக்கண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல போன வருஷம் முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில 800 சீட்ஸ் பக்கம் வந்து விட்டு போனாங்க. அதாவது இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் டிலே ஆனதுனால இந்த கோவிட் டைம்ல. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்போ நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் படிக்கிற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ நாங்க வந்து இதுக்கு வந்து தீர்வு எல்லாமே இருக்கு. இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது, ஜேஇ எக்ஸாம் நடத்தும் போதே அடுத்த நெக்ஸ்ட் வீக்கே நீட் எக்ஸாம். எதுக்கு நீட் எக்ஸாமுக்கு 40 நாள் டைம் கொடுக்கணும்? ஒரு ஜேஇ எக்ஸாமுக்கு ஒரு மாணவன் வந்து போர்டு எக்ஸாம் முடிச்ச அடுத்த வாரம் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஜேஇ வந்து எக்ஸாம் முன்னாடியே நடத்துறாங்க ஜனவரி பிப்ரவரியில. அப்போ ஒரு மாணவன் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஜேஇ எக்ஸாம் எழுதும் போது ஏன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எழுத முடியாது? ஏன் 40 நாள் தள்ளி நடக்கணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இனிமேல் நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டுக்கு அனாட்டமி கொடுக்கணும். ஸ்டேட் கேன் கண்டக்ட் தர் ஓன் நடத்துற மாதிரி வந்து பொசிஷன் கொடுக்கணும் இன்கேஸ் அந்த ஸ்டேட் பாலிசி அலோவ் பண்ணா. அடுத்தது வந்து நீட் எக்ஸாம் எல்லா டாப் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து +2 எக்ஸாம் முடிச்ச ஒரு 10 நாள்ல முடிக்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணணும். இப்ப நீங்க இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான் இருக்கணும். அதற்கு நான் வந்து தமிழ்நாடுடைய கல்வி திட்டத்தை நான் பாராட்டுவேன். எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும் போது எக்ஸாம் உடைய ரிசல்ட் டேட் கூட சொல்றாங்க. நினைச்சு பாருங்க. அது இப்ப ஈவன் தேர்தல் மாற்றம் வந்த போது கூட அந்த ரிசல்ட் டேட்டை வந்து அவங்க கடைபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏன் ஒரு ஸ்டேட்ல ஒரு நல்ல ஸ்டேட்ல ஒரு கல்வியில முன்னோருதரமா இருக்கிற ஸ்டேட் மாதிரி ஏன் ஒரு ஆல் இண்டியா லெவல்ல பண்ணக்கூடாது? எப்போ எக்ஸாம், எப்போ ரிசல்ட், எப்போ இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் பிளானிங். ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ ரிசல்ட்னு கூட தெரிய மாட்டேங்குது. பட் அதே +2 ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதும் போதே தெரியுது எப்போ ரிசல்ட் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டேட்ல பண்ணும்போது ஏன் பண்ண முடியாது?
இன்னைக்கு சூழல்ல இப்ப நீங்க ஒரு கல்வியாளரா இந்த மாதிரி நிறைய +2 மாணவர்கள் இந்த ஆண்டு எழுதி இந்த மாதிரி சிக்கல்ல ஈடுபட்ட, அதாவது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்ட மாணவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச தரவுகளின்படி என்ன மாதிரியான கேசஸ்லாம் நீங்க பார்த்தீங்க இந்த 12th ரிசல்ட்ல? இல்ல ஒண்ணு வந்து சொன்னது வந்து நான் சார் இந்த எஸ்பெஷலி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன். எஸ். ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒன்லி இந்த நீட் ஸ்டேட் சிபிஎஸ்சி தான். நீட் எஸ். நம்ம சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் சொல்லும் போதே அவங்களுக்கு சரியான நம்பிக்கை வரல சார். நாங்க எழுதும் போதே எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. எழுதும் போதே ஐயோ இது எப்படி இந்த வருஷம் இந்த ஓஎஸ்எம் அதாவது ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கோ நாங்க பயந்து தான் எழுதணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. எஸ்பெஷலி இந்த ஆவரேஜ் லோயர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முன்னாடியே இல்லை இப்படிலாம் இருக்கும், ஒரு ஆஃப் இயர்லியோ குவார்டர்லி எக்ஸாம்ல இப்படிதான் ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரையல் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் அவனுக்கு நம்பிக்கை இருக்கும், ஓ இந்த மெத்தட் பெட்டரு மேனுவலோட பெட்டர் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் எழுதும் போதே அவனுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் இம்பாக்டட் இன் தி இஸ் ஆன்சரிங் சிஸ்டம் இட் செல்ஃப். அதாவது ஒரு +2ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். அவன் எழுதும் போதே அவனுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல் சிஸ்டத்தை எவாலுவேஷன் சிஸ்டம் மேலே டவுட் இருந்துச்சுன்னா அவன் எழுதும் போதே கூட ஞாபகம் வர்றது கூட சிலதும் போய் நல்லா தெரிஞ்சு கூட மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். எஸ்பெஷலி டாப்பர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, எங்களுக்கு வந்து நாங்கள் ரீஎவாலுவேஷன் போடும்போது ஸ்கிரீன்ல சரியா பேப்பர்ஸ் வரல, என்னுடைய பேப்பரா இல்லையா. நிறைய இடங்கள்ல ரீவல்யூஷன் போடும்போது வெப்சைட் ஜாம் ஆயிடுச்சு. அந்த பட்டன் வந்து ஆன் ஆகல. அதுக்கப்புறம் போகவே முடியல அப்படின்ற பிரச்சனை எல்லாம் போகவே முடியல உள்ள. அதுதான் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்சர் ஷீட் நான் அப்ளை பண்ணி எனக்கு 2 நாள் ஆனாலும் கிடைக்கலங்கிறாங்க. அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் நாங்க அப்ளை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல. சில பேர் வந்து இந்த எவல்யூவேஷன் இந்த பட்டன் அந்த பே பண்ணிட்டு இந்த பட்டன் வந்து ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது, டவுன்லோட் அப்படி ஆச்சுன்னா கூட எங்களுக்கு வரும்போது பிளர்டா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க எவ்ரிவேர், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, எவ்ரி ஸ்டேட் சிபிஎஸ்இ when I interacted அவங்க வந்து சொன்னாங்க. அது அக்னாலேஜ்மெண்ட். அதாவது இன்னொன்னு பாருங்க, அவங்க பே பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டூடெண்ட் வந்து 2 தடவை பே பண்ண வேண்டியதா இருக்கு. காரணம் என்னன்னா அவங்க பே பண்ணி அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் கூட வரலீங்க ரீவாலுவேஷனுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டிலே இன் கெட்டிங் அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்ட் ஃபார் த பேமெண்ட். இப்போ அதனால தான் நம்ம மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பப்ளிக் செக்டர் பேங்க் இதுல வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இதெல்லாம் சரி பண்ண போறேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா நேத்து? ஸோ பேங்க் அந்த பேமெண்ட்லயும் ப்ராப்ளம். இந்த மாதிரி சிக்கல்கள் நினைச்சு பாருங்க. ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற இதுல வந்து கஷ்டப்பட்டுதான் பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் படிக்கணும். இதுலயும் வந்து நான் பேமெண்ட் பண்ணேன், எனக்கு வந்து ரிசிப்ட் வரலன்னா திரும்பி பேமெண்ட் பண்ண வேண்டியதுன்னா பயம், ஐயோ எங்கேயோ போயிடும் லாஸ்ட் டேட்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் ஒரு சேஃப்கார்ட் பண்ணாம இந்த சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை மாணவர்களோட எதிர்காலத்திற்கு மத்திய அரசு அல்லது கல்வித்துறை என்ன உத்தரவாதம் வழங்க போகுது? இப்போ நீங்கள் உங்களோட பரிந்துரைகளாக நீங்கள் என்ன சொல்லுங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஓஎஸ்எம் ரத்து பண்ணலாம், அல்லது இப்போ நிறையா சமூக வலைத்தளங்களில் நிறையா மாணவர்கள் எழுதிட்டு இருக்காங்க, நம்ம அதை பார்க்க முடியாது. இந்த தேர்வை ரத்து செய்யணும் தான் நிறைய பேர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க, வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட சஜஷன் என்ன? எது சரியான தீர்வாக இருக்கக்கூடும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாணவர்கள் வந்து நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாலையும் என்கிட்டையும் கேட்டது, சார் இந்த எக்ஸாம் ரத்து பண்ணோம், திரும்பி பண்ணோம். சரி, இது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்றது முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் உடையது இது வந்து கிடையாது. இது வந்து ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கூட ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் அப்படின்னா இப்போ டிலே இன்னொரு எக்ஸாம் நடத்துறதுக்கு பதிலாக வி கேன் ஈவன் கிராஸ் செக் எந்தெந்த மாணவர்களுக்கு எதுல எல்லாம் டவுட் இருக்கோ, இந்த எவாலுவேஷன் இருக்கு இல்லைங்களா, டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து அவங்க டவுன்லோட் பண்ணாங்களா, அந்த பர்டிகுலர் யார் அப்ளை பண்ணாங்களோ அது தே ஷுட் பி டன் மேனுவல். திரும்பி டிஜிட்டல் எவாலுவேஷன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? திரும்ப மேனுவல்ல பண்ணணும்னு சொல்றீங்க? ஆமா, மேனுவல் பண்ணணும் ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா? அது வந்து இம்மீடியட்டா வந்து டாப் டீச்சர்ஸை வச்சுட்டு அவங்க ஆக்சுவல் நாட் ஸ்கிரீன்ல எவாலுவேஷன் பண்ணக்கூடாது. அந்த ஓஎஸ்எம் மெத்தட்ல இருந்து திரும்ப பழைய மெத்தடுக்கு வரணும்னு சொல்றீங்க? யார் அப்ளை டவுட் இருக்கோ, யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே திரும்பி மேனுவல் இது பண்ணோம். அடுத்தது சில மாணவர்கள் கிரேஸ் மார்க் போடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் நிறைய பார்த்தேன் சோசியல் மீடியால. அது போடக்கூடாது. கிரேஸ் மார்க்குங்கிறது அன்அக்செப்டபிள் பை அன் எஜுகேஷனிஸ்ட் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நிஜமாவே
நல்லா எழுதின மாணவனுக்கு அது அர்த்தம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ கிரேஸ் மார்க் வழங்கக்கூடாது. இது ஒன் சால்விங் வந்து தோஸ் ஹூ அப்ளைட் ஃபார் ரீஎவாலுவேஷன் ஷுட் பி டன் மேனுவலி அந்த பேப்பர்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஓஎஸ்எம் வந்து மெத்தட் பண்ணக்கூடாது. மேபி கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் கிளிச் எல்லாமே சரி பண்ணிட்டு ஒரு பேப்பருக்கு வேணா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த வருஷம் ஓஎஸ்எம் மேபி தே கேன் ட்ரை ஃபார் ஒன் பேப்பர். அடுத்தது இந்த எக்ஸாமினேஷன்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே they should finish it immediately before 2 weeks. இந்த போர்டு எக்ஸாம் முடிச்சு 2 வாரத்துல எல்லா டாப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் முடிக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் we will have a very smooth transition of engineering admissions and professional course admission. இப்போ நீங்கள் குறிப்பிடுற மாதிரி மேனுவல் ரிவேல்யூஷன் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மேனுவலாக வேல்யூவேஷன் பண்ணுறோம்னே வச்சுக்கிட்டா கூட இப்போ நிறைய பெரிய கல்லூரிகள், இப்போ தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், பெரும்பாலான தனியார் கல்லூரிகளில் ஆல்மோஸ்ட் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபார்ம் வாங்கி போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸை வச்சு அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு கல்லூரிகளும் இப்போ பிட்சாட் மாதிரியான கல்லூரிகள்லையுமே 2வது தேர்வு நடக்குது, அவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னும் போது இந்த மாணவர்கள் எப்படி அதுக்குள்ள போய் அகாமடேட் ஆவாங்க? இந்த இவங்க வேல்யூவேஷன் முடிச்சு அதுக்கு பிறகு திரும்ப ஒரு மார்க் கொடுத்து அந்த மார்க் அவங்க சப்மிட் பண்ணி அது எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? நடைமுறையில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது? நடைமுறையில் இது சிக்கல் தான், இதுல மாற்று கருத்து கிடையாது. பட் நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, டீம் யூனிவர்சிட்டிக்கு இப்ப இருக்கிற அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொவிஷனலா கொடுங்க. அதாவது ப்ரொவிஷனல் அட்மிஷன்ஸ் கொடுங்க. ஃபைனல் அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் அட்மிஷன்ஸ் ஆஃப்டர் ஆல் திஸ். ஏன்னா எப்படியும் நீட் எக்ஸாமும் டிலே ஆகுது, எழுதி எவாலுவேட் பண்ணோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சீட்டை வேஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் டிலே, அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ அதே மீன் டைம் வந்து இந்த போர்டு எக்ஸாமும் யார் ரீஎவாலுவேஷன் எது கேட்டுருக்காங்களோ அதை வந்து மேனுவலா பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி டிலே ப்ராசஸ் ஆக தான் போகுது. நீட்னாலையும் டிலே ஆக போகுது, சரிங்களா? இப்போ இது வந்து டீம் யூனிவர்சிட்டிஸ் எதுக்கு பண்றாங்கன்னா, ஒரு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜோட சீக்கிரமா அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து நாளைக்கு கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கிடைக்குமா இல்ல ஆல் இண்டியா மற்ற இது கிடைக்கும் போதெல்லாம் நம்ம டீம் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் வந்து சில டீம் யூனிவர்சிட்டிஸ் எடுக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இப்படி டிலே ப்ராசஸ் போது தே கேன் கிவ் அ ப்ரொவிஷனல் அட்மிஷன்ஸ். மற்றபடி ஃபைனல் அட்மிஷன்ஸ் கேன் பி டன் ஆஃப்டர் எவ்ரி ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ். அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ரைட். நிறைவா ஒரு கேள்வி, இப்போ தமிழக அரசு இந்த விவகாரத்தில் என்ன செஞ்சிருக்கணும், செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இங்க நிறைய மாணவர்கள் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு அரசா மத்திய அரசு எந்த அளவுக்கு வலியுறுத்தணும்? தமிழக அரசு என்ன தமிழக அரசுக்கும் சிபிஎஸ்சி போர்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they don't have any rights to do it. ரைட்டுங்களா? சோ அதனால அது நாம வந்து அவங்களை குறை சொல்ல முடியாது. தமிழக அரசுக்கு குறையா நம்ம சொல்லல. அவங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க, சிபிஎஸ்சி எழுதுற மாணவர்கள் இங்க தான் இருக்காங்க. ஒரு அரசா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ப்ராசஸ், இன்ஜினியரிங் ப்ராசஸ கொஞ்சம் வந்து ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி வைக்கலாம். இப்போ வந்து இந்த ரேண்டம் நம்பர்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துடலாம். மற்றபடி ஒர்க் வந்து கண்டிப்பா வந்து இப்போ வந்து நம்மளுடைய சிஸ்டத்துல கூட நீங்க பாருங்க, நம்மளுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்லாம் கொடுத்த பிறகு கூட ரீவாலுவேஷன், நம்மளும் ரீவாலுவேஷன் ரிசல்ட் வந்த பிறகு திரும்பி ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளையுமே ரீவாலுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, திரும்ப எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? சப்ளிமெண்ட்டுக்கு தனி. இந்த ரீவாலுவேஷன் வந்த பிறகு அது மார்க் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல அவங்க ரேங்க் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஃபைனல் ரேங்கிங் வந்து இந்த சிபிஎஸ்இ உடைய +2 மார்க் உடைய கம்ப்ளீட் எவாலுவேஷன் வந்த பிறகு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இது வந்து தமிழக அரசு பார்த்துக்கணும். எந்த ஒரு காரணத்தினால இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியிலேயோ அல்லது மற்ற அட்மிஷன்ஸ்லயோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அவங்களுடைய கவுன்சிலிங் சிஸ்டத்தை ப்ராசஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணணுங்கிறோம். ரைட். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி சார். நன்றி சார்.